உண்மையாவே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சின்னதா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கைய வாழணும். எல்லாருடைய அதிகபட்சம் என்ன? பிறந்துட்டோம், நல்லபடியா இந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் வாழணும். ஆனா இங்க உள்ள ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். ஆண்களும் பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்றாங்க, பெண்களும் பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்றாங்க. அதுல இருக்க ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, ஆண்கள் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்க, பெண்கள் நாங்க மட்டும் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், சகோதரிக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பப்ப ஒண்ணு விட்டு அத்தைக்கு பிடிச்ச மாதிரி கூட வாழணும். ஆனா கடைசி வரைக்கும் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுதான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதிகம் பேசுகிற, அதிகம் விளையாடுகிற, தலையே உருளுதுனாலும் கிரிக்கெட் பார்க்குற கேங்கு நம்ம ஊர்ல ஜாஸ்தி. அப்படிப்பட்ட விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். கிரிக்கெட்ல தோனி ஓங்கி ஒரு 6 அடிச்சு அந்த பால் கோட்டுக்கு அந்தாண்ட போய் விழுந்துட்டா சிக்ஸர்னு எல்லாரும் கத்துறோம். ஏதோ நம்ம பேர்ல 4 ஏக்கர் நிலம் எழுதி வச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறோம். தோனி அடிச்ச பால் கோட்டை தாண்டி போய் விழுந்தா சிக்ஸர்னு சந்தோஷப்படுறோம். சானியா மிர்சா அடிச்ச பால் கோட்டை தாண்டி போய் விழுந்தா அவுட்னு கத்துறோம். யோசிச்சு சொன்னா விளையாட்டு வேறதான், விதிமுறைகள் வேறதான். அதே மாதிரி தான் இன்னைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கை எப்படின்னு இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு ஆணுக்கு ஒன்று தேவைன்னா அவசியமாக படுகிற போது அதே விஷயம் பெண்ணுக்கு தேவைன்னா அனாவசியமாக பார்க்கப்படுகிற உலகம் இல்லையா இது? பெண்களுக்கு வரையறை இருப்பது என்பதை குறித்து குறை சொல்வது தப்பில்லை, பெண்களுக்கு வரையறை இருப்பது தப்பில்லை. ஆனா பெண்களுக்கான வரையறை என்ன என்பதை பல ஆண்கள் தீர்மானம் செய்வது தப்பில்லை. அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை அவ தீர்மானம் செய்யற உரிமை இங்க இருக்கணுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம நாட்டில் உள்ள நிலைமையை ஜப்பான் நாட்டில் கியூ ஷெரடாகின் ஒரு ரயில் நிலையம் இருக்கு. அதிக மக்கள் பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினால அந்த அரசாங்கம் இந்த ரயில் நிலையம் அதிக பயன்பாட்டில் இல்லை, அதனால இதை நாங்கள் மூடுறோம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போதான் கவனிக்கிறாங்க, அதிக பயன்பாடு இல்லாதப்பையும் ஒரே ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மட்டும் அந்த ட்ரெயின்ல தான் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்கன்னு. ரயில் நிலையத்தையே மூடுறதா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவை மாத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினோட ஸ்கெடியூலையே அரசாங்கம் மாத்துது. ஒரு நாளைக்கு 2 முறை அந்த ட்ரெயின் பயணிக்கும். எப்போன்னா அந்த குழந்தை காலையில கிளம்பி வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவளை அழைச்சிட்டு போய் விடுறதுக்காக ட்ரெயின் போகும். மறுபடியும் அவளை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விடுறதுக்காக அந்த ட்ரெயின் வரும். இடையில எந்த நிறுத்தத்திலையும் அந்த ட்ரெயின் நிற்காது, எந்த பேசஞ்சரும் அந்த ட்ரெயின்ல ஏற மாட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணுக்காக அந்த ட்ரெயின் பயணிக்குது. 2016 மார்ச் 25 அந்த பொண்ணு தன்னுடைய உயர் படிப்பை முடிக்கிறா. அவ கிராஜுவேஷன் வாங்கின அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ரயில் நிலையம் மூடப்படுதுன்னு சொன்னா, உண்மையாகவே இங்கு செய்தி என்ன தெரியுமா? பெண்களை மதிக்க தெரிந்த, பெண்களை போற்ற தெரிந்த, பெண்களை பாதுகாக்க தெரிந்த காரணத்தினால் ஜப்பான் அரசு உலக பாதுகாப்பு வரிசைக்கான பட்டியலில் பெருமைக்குரிய இடத்தில் இருக்கிறது. ஆனா நம்ம ஊர் நிலைமை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் நிலைமை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை ட்ரெயின்ல போய் படிக்கணும், அதையும் க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டா கிடைச்சிருச்சு சாக்கு. பொம்பளை புள்ள தானே, பொம்பளை புள்ள தானேன்னு ஒரே ஒரு வார்த்தையில சோழியை முடிச்சு விட்டு ரயில்வே ஸ்டேஷனை மூடிட்டு நம்ம பாட்டுக்க நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். அது என்னவோ தெரியலங்க, என்னைய தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்கன்ற மாதிரி பல பெண்களின் வாழ்க்கை இன்னமும் கூட பலருக்கு கிள்ளிக்கிறையா தான் இருக்கு. பிரிட்டனுடைய முதல் பிரதமர் 20ஆம் நூற்றாண்டின் இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட மார்கரெட் தட்சர் அவர்கள் தான் அவங்களுடைய வார்த்தையில் அழகா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு செயல், உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் என்றால் அதை போய் ஆணிடம் கேளுங்கள், உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் என்றால் அதை ஆணிடம் கேளுங்கள், அதே செயல் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்றால் அதை பெண்ணிடம் கேளுங்கள்னு. ஏன்னா பெண் என்பவள் அத்தனை வலிமையானவள். உண்மையாகவே பெண்ணுடைய வலிமை என்னங்கிறது இங்க பல பெண்களுக்கே தெரியலது அப்படிங்கிறத நம்மளுடைய பிரச்சனையே. சீனு ராமசாமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திரைப்பட இயக்குனர். அவர்களுடைய மேகங்களின் பேத்தி அப்படின்ற புத்தகத்துல உண்மையாகவே அழகான வழிகளை சொல்லியிருப்பாரு. மலை நகரில் நகர்ந்த மேலணிகள் சாலையில் எதிர்வர போகும் பேருந்துக்காக ஸ்வெட்டர் அணிந்தவள் நின்றிருந்தாள். ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற காட்சியை சொல்லுவாரு. ஸ்வெட்டர் அணிந்தவள் நின்றிருந்தாள். வெளிர்ந்த சாம்பல் நிறத்தில் அவள் உதடுகள் இருந்தன. அவள் அழகாக இருப்பதை பல கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது. எப்படி? அவள் அழகாக இருப்பதை பல கண்கள் கவனித்துக் கொண்டிருந்தது.
அதை அவள் கவனிக்கவில்லை, கவனிக்காமலும் இல்லை. வசதியற்ற அழகுக்கு ஆபத்திருக்கும் நாட்டில் அவளுக்கு அப்போது அந்த பேருந்து வந்தாக வேண்டும். ஏன்னா தன்னந்தனியா நின்றுகிட்டு இருக்கோன்ற பயம் எப்போதும், பின்னும் யாரோ எப்போதும் நின்று கொண்டே இருக்கும் பயம் பல பெண்களுக்கு இங்கே இருக்கிறது. ஏன் என்று எதற்கென்று காரணம்தான் புரியவில்லைன்னு அந்த கதை போய் முடியும்னு சொன்னா அந்த கவிதையை உண்மையாவே அப்படிதான் முடிச்சிருப்பாரு. எல்லா பெண்களுடைய மனநிலை நீங்க வெளியில எல்லாம் போய் கேட்க வேண்டாங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். கூட படிக்கிற பொண்ணுகிட்டையோ உங்க மனைவிட்டையோ காதலிட்டையோ தோழிட்டையோ கேட்டு பாருங்களேன். முன்னாடி எவ்வளோ வேகமா போகணுன்ற சூழ்நிலை இருக்கும் போதும் பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்து பார்த்து பயந்து வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, உண்மையாவே பெண்களுக்கு அது ஒரு சாபக்கேடான வாழ்க்கை சார். உண்மையாவே அது ஒரு சாபக்கேடான வாழ்க்கை. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேதாரம் என்னவோ சேலைக்கு தானே வாய் வலிக்காம வாழைப்பழம் மாதிரி நம்ம டைலாக் பேசலாம். இந்த குறைகள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு? 6 வயது சிறுமி வன்புணரப்பட்டால் என்ற செய்திகளோடு கொண்டாடப்படும் மகளிர் தினங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு? குறைந்தபட்சம் என்றைக்கு கெட்ட வார்த்தையின் பிடிகளில் இருந்து பெண்களின் பிறப்புறுப்புகள் விடுதலைப்படுகிறதோ அன்றைக்கு தான் நாம் உண்மையாகவே தையலை உயர்வு செய்திருக்கிறோம் என்று அர்த்தம். எவ்வளவு கொச்சையான வார்த்தை சார். ஆணையே இங்கு திட்டனாலும் பெண்ணை குறித்து திட்டக்கூடிய வார்த்தைகள் தான் இங்க இன்னைக்கு இருக்கு. என்றைக்கு கெட்ட வார்த்தையின் பிடிகளில் இருந்து பெண்களின் பிறப்புறுப்புகள் விடுதலை பெறுகிறதோ அன்னைக்கு தான் உண்மையாவே நாம தையலை உயர்வு செய்திருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை குணங்கள் சார்? 1 2 அறிவு, திறமை, பொறுமை, எத்தனை 1000 குணங்கள் இருக்கட்டுமே. ஆனா அழகு ஒன்றுதான் பெண்களுக்கான அடையாளம்னு நம்ம அவங்கள நம்பி ஓட வச்சதுதான் உண்மையாவே பெண்களுக்கு எதிராக நாம எடுத்த அநீதியின் கேவலமான பேராயுதம். உண்மையாவே கேவலமான பேராயுதம் அதுதான். எல்லா பெண்களையுமே நம்ம சொல்லும் போது அழகா இருக்கடா தங்கம், அதுவும் நம்ம ஊர் பக்கம் நக்கல் நையாண்டிலாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார், ஆளே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துவாங்க. குத்தியும் தெரியணும் குத்தாமனு இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டுல கருப்பா இருக்கிற பிள்ளைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு அப்படிம்பாங்க. பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாராட்டுறாங்களா அவங்க நம்மள? அது என்ன அழகுன்னு சொல்லு. கருப்பா இருந்தாலும் கலையெல்லாம் இல்ல, கருப்பு தான் கலையே, கருப்பு தான் அழகு, கருப்பு தான் வீரம், கருப்பு தான் சார் நம்முடைய மண்ணின் நிறம்னு சொன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும்? இதுல வெள்ளையா இருக்கீங்க லக்கியான முகம்னு விளம்பரம் வேற. வெள்ளையா இருக்கிற முகம் லக்கியான முகம்னு யார் சார் சொன்னா? வெள்ளை முதல்ல அழகுன்னு யார் சொன்னா? வெள்ளை என்பது வியாதி சார். கருப்புடைய தன்மை என்னன்னு தெரியுமா? முதல்ல கருப்பா இருக்கிற பெண்களை அதை பூசுனா வெள்ளையாயிருவோம், இதை தின்னா ஒல்லியாயிருவோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு மூளைச்சலவை செய்துகிட்டே இருக்க போறோம்? முதல்ல பெண்கள் எப்ப இதையெல்லாம் நம்புறதை விடுறோமோ அன்னைக்கு தான் நமக்கும் ஒரு சபையில், ஒரு மேடையில், ஒரு இடத்தில் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எதனா ஒரு ஊர்ல போகும்போது யாராச்சும் நம்ம லட்சுமணன் பிள்ளையா இது பார்க்கறதுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கியே, லட்சணமா இருக்கியே, அழகா இருக்கடி தங்கம், லட்சுமி கடாச்சமா இருக்குன்னு சொன்னா ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள்னு நமக்கு அப்படியே மனசு சிறகடிச்சு பறக்கும். 2 டன் ஐஸை தூக்கி தலையில வச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னமா யாராச்சும் உங்களை பார்த்து அழகா இருக்க, லட்சணமா இருக்குன்னு சொன்னா தயவு செஞ்சு பல்ல காட்டாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. அது உங்க தலையில நீங்களே எடுத்து வச்சுக்கிற கொள்ளின்னு தான் அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் தான் உண்மையாகவே அழகாக சொன்னார், ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உரிமையையும் தகுதியையும் எந்த ஆண்மகனுக்கும் கொடுத்து விடாதே. ஏனென்றால் அது உன்னுடைய சுயமரியாதைக்கான விஷயம்னு சொன்னா இங்கு உங்களுடைய ஆடையில் இல்ல அழகு, போட்டுக்கிற அணிகலன்ல இல்ல அழகு, நீங்க என்ன உடல் அளவுல இருக்கீங்கன்ற அளவுகோல் இல்ல அழகு. உண்மையாவே எது தெரியுமா அழகு? எம்.எஸ். சுப்புலட்சுமின்னா நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது பக்தி தான், அழகு இல்ல. அன்னை தெரசானா நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கருணை தான், அழகு இல்ல. வீரமங்கை வேலு நாச்சியார்னு சொல்லி கண்ணை முடுனா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது வீரம் தான், அழகு இல்ல.
சாவித்ரிபாய் பூலேன்னு சொல்லி முடிச்சா கண்ணுக்கு முன்னாடி வர்றது கல்விதான், அழகு இல்ல. அழகு என்பது உண்மையாகவே எப்படி இருக்கணும் தெரியுமா? அது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கணும், சிந்தனையின் சீரியத்தில் இருக்கணும், சிந்தனையின் சிறப்பில் இருக்கணும்னா அழகுன்றது உன்னுடைய குணத்தை சொல்லணும், உன்னுடைய உருவத்தை சொல்வதாக இருக்கக்கூடாதுன்றத பெண்கள் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு குறைய சொல்லிட்டு இருக்க போறோம்? ஒரு பொண்ணு அம்மாவா இருந்தா அழகுங்க. நம்மளுடைய விதியின்படி, நம்மளுடைய வரையறையின்படி ஒரு பொண்ணு அம்மாவா இருந்தா அழகு, அக்காவா இருந்தா அழகு, சகோதரியா இருந்தா அழகு, காதலியா இருந்தா காதலிக்கும் போது பேரழகு, மனைவியா இருந்தா அழகு, மகளா இருந்தா அழகு. ஆனா ஒரு பெண் எப்போது அவளுக்கானவளாக நிற்கிறாளோ அப்போது அவள் அவளாக பார்க்கப்பட மாட்டாள், அழகியாக பார்க்கப்பட மாட்டாள்னா உண்மையாகவே அந்த அழகு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போங்க. அழகு என்பது குணத்தில் இருக்க வேண்டும், அழகு என்பது தரத்தில் இருக்க வேண்டும், அழகு என்பது எண்ணத்தில் இருக்க வேண்டும். அழகு அரசியலை விட்டு என்னைக்கு பெண்கள் வெளியில வராங்களோ அன்னைக்கு தான் உண்மையாவே பெண்களுக்கு விடிவெளி பிறக்கும். இன்னைக்கு நிதர்சனத்தை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையாங்க? எத்தனை பெண்கள் சார், எத்தனை பெண்கள். கஃபே காஃபி டேன் பெங்களூர்ல ஒரு நிறுவனம் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கஃபே காஃபி டேன் நம்ம ஊர்ல டீ பாய் மாதிரி கஃபே காஃபி டேன் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட ஓனர் விஜே சித்தார்த்தான் ஒருத்தர் 2018 வரைக்கும் இருந்தார். 1700 அவுட்லெட் வச்சு ரொம்ப வெற்றிகரமா கொண்டாடிட்டு இருந்த நிறுவனம் 2019 7000 கோடி கடனோடு மூடப்படுது. 2019 அவர் மரணிச்சதுக்கு அப்புறம் அந்த கஃபே காஃபி டேன்ற நிறுவனம் மூடப்படுது. விஜே சித்தார்த்தா கடனை தாங்க முடியாம 7000 கோடி கடனை வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறார். அவர் ஆசைப்பட்டு உருவாக்கிய நிறுவனம், கனவு கண்டு உருவாக்கிய நிறுவனம் கடனால மூடிருச்சேன்னு அவங்களுடைய மனைவி மாளவிகா ஹெக்டே உட்கார்ந்துடல. என்ன தெரியுமா பண்ணாங்க? 2019 CEO போஸ்டிங்க்கு மாளவிகா ஹெக்டே வந்தாங்க. 2019 போஸ்டிங் எடுத்து 2025 7000 கோடி இருந்த கடனை குறைச்சு 425 கோடியா குறைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெண்ணுடைய வலிமை என்பது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வலிமைங்கிறது என்ன தெரியுமா? ஒருவரால செய்யவே முடியாது, செய்யவே கூடாது என்று உறுதியாக இருக்கும் விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் ஒரே ஒருத்தி இருக்கான, அது பெண் மட்டும்தான் சார். நம்ம எல்லாருக்குமே கிரண் பேடி தெரிஞ்சிருக்கும். 1982 போஸ்டிங் எடுத்தாங்க. 1982 இந்தியாவுடைய முதல் IPS பெருமை பெற்ற கிரண் பேடியை எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்னு தெரியல. 1982 டெல்லியில அவங்க DCPயா போஸ்ட் எடுக்கிறாங்க. போஸ்ட் எடுக்கும்போது வாசல்ல அந்த தெருக்குள்ள நிப்பாட்டி இருக்கிற ஒரு கார்ல பிரதமருடைய கார் நோ பார்க்கிங்ல நிப்பாட்டப்பட்டிருக்கு. சாலை விதிமீறல்ல யாருடைய கார்? பிரதமரோட கார் நிப்பாட்டப்பட்டிருக்கு. நிக்கிறது யாரா இருந்தா என்ன, அந்த இடத்துல கார் நிக்க கூடாது, ஆனா நிக்குதுன்னு அந்த அம்மா கிரேனை வச்சு பிரதமரோட காரை சீஸ் பண்ணிடுறாங்க. உண்மையாகவே பின்னர் அந்த செயலுக்காக அவங்க பாராட்டப்பட்டாங்கன்றது எப்படி ஒரு புறம் இருக்கட்டுமோ, அதே மாதிரி 1982 பிரதமரோட காரை நீ தூக்குறியான்னு இந்திரா காந்தி அம்மா அவங்கள பாராட்டினப்பையும் பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் கோவப்பட்டு அவங்கள நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, யாராச்சும் ஒரு கைதியை பயமுறுத்துறதுன்னா திஹார் ஜெயிலில் போட்டுருவேன், திஹார் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படிம்போம். அதே மாதிரி கிரண் பேடியை அவங்க செஞ்ச செயலுக்காக தண்டிக்கிறதுக்காக 1982 திஹார் ஜெயிலுக்கு மாத்துறாங்க. அந்த அம்மா அங்கேயும் போய் சும்மா இல்லை சார், போனது ஜெயிலில் வார்டன் வேலை பார்க்கறதுக்கு. நிஜமா அந்த அம்மா வார்டன் வேலை பார்த்துட்டு வரல. என்ன தெரியுமா பண்ணாங்க? கைதிகளாக இருந்தவர்களை படிக்க வச்சாங்க, தியானம் செய்ய வச்சாங்க, யோகா செய்ய வச்சாங்க. கைதிகளாக இருந்தவர்களை படித்த சான்றோர் பெருமக்களாக ஒருத்தங்க மாத்திட்டு வர முடியுது, அதுவும் சிறைச்சாலையிலன்னு சொன்னா பெண்களுடைய வலிமைங்கிறது நம்மளால தீர்மானிக்கவே முடியாத உச்சத்தில் இருக்குது. ஒரு இங்கிலீஷ் கோட் அழகா சொல்லு சார், female is like a tea bag, female is like a tea bag, we never judge her power until she gets into hot water அப்படின்னு. பெண் அப்படிங்கிறவ ஒரு தேநீர் பை மாதிரி, இன்ஸ்டன்ட் தேநீர் பை கேள்விப்பட்ட போல தேநீர் பை மாதிரி. அவளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது கொதிக்கிற நீர்ல போடுற வரைக்கும் தெரியாது. ஏன்னா சும்மா இருக்கிற தண்ணியை கூட சுவை மிகுந்த தேநீரா மாத்துற வரைக்கும் உள்ள இறங்கினா எவ்வளவு வேலை பார்க்கும்ன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னா, பெண்கள் இங்கு வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன திருத்தம், பெண்கள் இங்கு அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை வாழட்டும். நன்றி, வணக்கம்.
இப்போ வாழ்க்கைக்கு எது தேவை? வாழ்க்கைக்கு பொருள் தேவையா, அறிவு தேவையா, இல்லை ஒரு கலை இலக்கியம் தேவையா? வாழ்க்கைக்கு எது தேவை? வாழ்க்கையை எப்படி வாழணும்? என் குருநாதர் சொல்லுவார், வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர்கள் ஆளுவார்கள் அப்படின்னு. நம்ம ஏன் வாழ்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியல. அப்போ சோறு கிடைக்குமான்னா, சோறு கிடைக்கிறத விட சோறு போட வைக்கும். அதே வள்ளல் பெருமானோட அடி எடுத்து என்ன சொல்கிறாரு? இதுலேயே என்ன சொல்கிறாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதுக்கு மேலே பாதி பேருக்கு வரி தெரியாது. என்ன சொல்கிறாரு? எப்பா, நான் வாடிய பயிரை கண்டபோது மட்டும் வாடலை, இந்த மாதிரி பிணி, பசியை என்ன சொல்கிறாரு? பிணிங்கிறாரு. பிணி, ஒரு நோய் எல்லாரையும் ஆட்டுது, எல்லாருக்கும் சோறு போடணும், நீ மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா பத்தாது, நீர் மட்டுமே வயிற்ற நொப்புனா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நான் எல்லாருக்கும் வெக்கம் இருக்கும் சாப்பாடு கேட்குறதுல, எல்லாருக்கும் இறக்குறதுல, இறந்து பெறுவதற்கு வெக்கம் இருக்கும், அந்த மாதிரி பார்க்குறவங்கள நடுங்கி நான் பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்க, 84 லட்சம் உயிர்களுக்கும் என்ன கொடுக்கணுமா? சோறு கொடுங்கப்பா. அப்போ அந்த காலத்தில் வறுமை, பஞ்சம், பட்டினி. இந்த காலத்தில் என்ன இருக்கு? சமமாக இல்லை. இந்த சமூகம் சமமாக தேவைகளை பார்ப்பதில்லை. ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு தேவை இருக்கு, ஒருத்தனுக்கு மூளைக்கு அறிவு தேவை இருக்கு, ஒருத்தனுக்கு மனசுக்கு தேவை இருக்கு. இவ்வளவு தேவைகளையும் புரிந்து கொள்ளுதல், இவ்வளவு தேவையையும் பற்றி சொல்றது எது? இலக்கியம். அந்த இலக்கியத்தை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? அந்த இலக்கியத்தை படிக்கிறதுனால எந்தெந்த மாதிரி விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு 4 விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு டைம் இல்லை, அவ்வளோதான் நமக்கு நேரம் கொடுத்தது. அந்த 4 விஷயம் என்ன? முதல்ல நமக்கு இலக்கியம் அடித்தளம் அமைத்து கொடுக்குது, ரொம்ப அடிப்படை ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுக்குது. அது என்ன ஃபவுண்டேஷன்? மொழிங்கிறத பற்றி பேசுது, வரலாறை பேசுது, பண்பாடை பேசுது. அப்படியான பாடல்கள் இருக்கா நம்மள்ட்ட? அதுக்கான அடித்தளம் இருக்கா? நமக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா, அதை இலக்கிய வகைமைகளில் அற இலக்கியம், சங்க இலக்கியம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு 3-4 விஷயந்தான் சொல்லியிருக்கு. ஒன்று அகம்புறம் பொருள், அகம்புறம் பொருள் இன்பம். இந்த 4 வாழ்க்கைக்கு அடித்தளம். இது இல்லாமல் இருக்க முடியாது. இதுக்கு முதல்ல முப்பாட்டனே சொல்லிட்டான், எல்லாருக்கும் தெரியும். மனப்பாட பகுதியாக என்ன வச்சுருக்கோம்? நம்ம எல்லா பாடத்துலேயும் வச்சுருக்கோம். வேலை கிடைக்குமா? திருக்குறள் படித்தாதான் வேலை கிடைக்கும். இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், டிஆர்பி எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாமில் தமிழ் கட்டாய பாடம் இருக்குது, இந்த அரசாங்கம் வச்சுருக்கு. தமிழை பேசிக்காக படித்தாதான் வேலை கிடைக்கும். அதில் எனக்கு 10 மார்க்கு திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. திருக்குறளில் அணிகள், திருக்குறளில் வரி. அப்போ ஒரு குறள் இருக்குது, அந்த குறளை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, முக்கியமான குறள். அந்த குறள் அடித்தளமாக என்ன சொல்லுது? யாருக்கு அறிவு ரொம்ப பெருசாக இருக்குது, யார் ரொம்ப அறிவாளி, யார் ரொம்ப புத்திசாலி. அறிவுன்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இந்த நாலேஜ் இஸ் பவர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அறிவுனா தகவல்களை பெருக்கி மூளையில் சேகரிக்கிறது இல்லை. வள்ளுவன் சொல்லிட்டான் அப்பயே. எதுவா? பிரிதொருத்தனோட நோய், பிரிதொருத்தனோட தேவை, பிரிதொரின் அவனோட உயிர் நேசம். அவன் உயிர் என்ன நினைக்குது, அவன் மனம் என்ன நினைக்குது, குறிப்பால் உணர்ந்து பிரிதொரி நோய். யாருக்கு ஒருத்தன் பிரிதோட வழி தெரியுதோ, பிறரோட வழி தெரியுதோ, அவன்தான் யாரா?
அறிவில் மிகச்சிறந்தவன் அன்னைக்கு அடைமொழி கொடுத்துட்டான். அப்போ அற இலக்கியம் என்ன சொல்லித்தருது நமக்கு? சங்க இலக்கியம் அகம்புறம் பாடுனா, அதே நேரத்தில் அற இலக்கியம் என்ன சொல்லுது? அடித்தளம், பேஸ்மெண்ட்டு. என்ன பேஸு? ஒரு ஃபைல் உலகெங்கிலும் மிரட்டிகிட்டு இருக்கா? யாருக்காவது அந்த ஃபைலை பற்றி தெரியுமா? என்ன ஃபைல்னு சொல்கிறாங்க? ஒருத்தர் பேரால் அமெரிக்காவில் சூறாவளி வீசிகிட்டு இருக்கா, எம்ஸ்டீன் ஃபைலு. அதை முன்னாடியே கம்பன் ஒரு பாட்டில் சொல்கிறான். கம்பன் சொல்கிறான், வான்மீகி சொன்னதை விட கம்பன் என்ன சொல்கிறான்? பெண்களை துகிலுறுத்தால் பேரண்டமே அதிருமா. ஐயோ, பெண்ணை என்ன பண்ணிடாத, துன்பப்படுத்திடாத. என்ன பண்ணியிருக்கான் அந்த நாத்த பையன்? அவனை நாத்த பையன்னு சொன்னால் தப்பு இல்லை. அங்கே அடித்தளம் சரியில்லை. பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், பெண்ணை எப்படி நேசிக்க வேண்டும், பெண்ணை பேணுதல் வேண்டுமம்மான்னு பாரதி சொல்கிறான். பெண்ணை பேணுதல் வேண்டுமம்மா, மனைவியை போற்ற வேண்டுமம்மா. நீ மனைவியை போற்றலைன்னா நீ எதுக்கு இருக்க? பெண்ணை போற்றலைன்னா நீ எதுக்கு இருக்கன்னு யார் பாடியிருக்கா? பாரதி. பாரதிக்கு முன்னாடியும் பாடியிருக்கா. அப்போ பெண்ணை போற்றுதல்ல நம் சமூகம் எப்படி இருக்குது, நம்ம அரசாங்கம் எப்படி இருக்குது, பெண்ணை உயர்த்தி பிடிக்கிறதுல நாம் எப்படி இருக்கோம், நம்ம இந்திய கலாச்சாரம் எப்படி இருக்குது, நம்ம கலைக்கான ஆசார கோவை எப்படி இருக்குது. ஆசார கோவைன்னு ஒன்று இருக்குது, போய் படித்து பாருங்கள். சங்க இலக்கியத்தில் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லுது, எப்படி காலை கடன் முடிக்கணும்னு சொல்லுது, எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. படிக்கிறதுக்கு நேரம் தான் பத்தலை. யாராவது சொல்ல வேண்டியதாக இருக்குது, யாராவது சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கும் வல்லவனை தான் எடுத்துக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? எனத்தாயினும் நல்லவை கேட்க. எங்கேயாவது அங்கங்கே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னவா, காதில் கொஞ்சம் நல்லதை வாங்கி உள்ளே போட்டுக்க. உன் வாழ்க்கை அடித்தளம் நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை செழுமையாகும், உன் வாழ்க்கை சிறப்பான அடையாளத்துக்கு உட்படும். வாழ்க்கைக்கு அடித்தளமும் அடையாளமும் வரலாற்று பின்னணியும் பண்பாட்டையும் சொல்லி கொடுக்கறது இலக்கியம். அது இந்த காலத்துக்கும் இருக்குது, முன்னாடி காலத்துக்கும் இருக்குது. இந்த காலத்தில் இருக்கிற அவ்வளோ இலக்கிய சோலை, இலக்கிய களஞ்சங்கள் இன்றைக்கி நவீனமாக பாடக்கூடிய பாடலில் கூட எதை பேசுது? அறம்தான். துன்பத்தை நீக்குதல், பிறர் துன்பத்தை பார்த்து இறங்கு, போற்று அப்படின்னு பாடுது. அப்போ பழைய காலத்தில் பக்தி இலக்கியத்தில் பாடின விஷயம் என்ன இருக்குது? இந்த திருவாரூர் கோயிலை பற்றி ஒருத்தர் பாடியிருக்காரு, ரொம்ப கிண்டலாக அழகாக பாடியிருக்காரு. பாட்டெல்லாம் நீங்கள் பாடிக்கிங்க, வாசிச்சுக்குங்க. அது சொன்னோன்னா இன்னும் நேரம் போயிடும். அது என்ன பாட்டு? ஒரு அழகான பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டுக்குடைய அந்த பாட்டோட ஒரு அடி மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற அடிகளை நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், படிங்க. அந்த 10 பாட்டை மட்டும் படிங்க. மீளா அடிமை உமக்கே ஆனாய் பிறரை வேண்டாதே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அது என்ன வரியில் எல்லா வரியும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, நீ வாழ்ந்து போவதீரோ. நீ வாழ்ந்துருவியா? யாரை பார்த்து கேட்குறாரு? தியாகராஜரை பார்த்து கேட்குறாரு பாட்டில், பக்தி இலக்கியத்தில். ஏயா தியாகராஜரு, நான் உனக்கு எப்படி ஆள்? நான் உன்னை பற்றி பாடுறேன், நான் இலி குலத்தன்னு நினச்சியா? உன்னை தான் நான் ஏற்றி பிடிக்கிறேன். நான் இந்த இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், நீ கண்டுக்காமையே இருக்க. என்னை நான் எவ்வளோ துன்பப்படுறேன் பார்த்தியா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா? நீ வாழ்ந்துருவியா? நீ நம்ம கேட்போம்ல கிராமத்தில், நம்ம பார்ப்போம்ல, நம்ம ஆளுவ கிராமத்தில் என்ன இருக்கும், முனிசாமி கோயில்கிட்ட பார்த்துட்டு இப்படி போய் நின்றுட்டு என்ன சொல்லுவோம்? ஏய்யா கருப்புசாமி, உனக்கு நியாயமா அது? அப்படி இப்படின்னு 2 கெட்ட வார்த்தையை பேசி நீ எனக்கு செய்யக்கூடாதா, நீ தானே எனக்கு செய்யணும் கேட்பாங்கல்ல, பார்த்துருக்கோம்ல, நம்ம பார்க்குறோம்ல. அது அந்த காலத்திலேயே பாடியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப கவித்துவமான ஒரு வரியை சொல்கிறாரு. என்னவா? முட்டா அப்படின்னு எழுதிருக்கு. பசுவின் கன்று என்ன பண்ணுதான்? மாரில் போய் முட்டுதான், அப்படி போய் தடவுடனே அந்த தாய் பசு பாலை என்ன பண்ணுதான்? சுரக்குதான். அதுக்கு பசுக்கு கூட இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? திருவாரூர் அகத்தீரே கேளீர்,
திருவாரூர் அகத்தீரே கேளீர், ஆரூரானே உன்னை அடிப்பேன்கிறாரு. ஆரூரானே உன்னை அடிப்பேன், அடியை பேணுவேன். ரெண்டு அர்த்தம் பாருங்க, ஸ்லேடை அன்னைக்கே இருந்திருக்கு. உன்னை அடிப்பையா, நீ என்னை கண்டுக்க மாட்டியா, நீ என்ன நான் அல்லல் படுறது தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்னொரு இதில் போனீங்கன்னா, இப்போ அதே கடவுளை ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம ஊருக்காரு, என்னன்னா கட்டை விரலோ தலையோ, கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை சுடுகாடில் வேவோம். அவருக்கு பேரே பட்ட பேர் கலைஞர்னு வச்சுட்டாங்க, மூக்கா இல்லையா? கருணாநிதி அவர்கள் எழுதின இந்த வரி இருக்குல்ல, பல வரிகள் இருந்தாலும் இந்த ஒரு வரி அங்கேயும் இங்கேயும் எனக்கு இது பாருங்க பக்தியும் இதையும். யாராவது நீ கேட்டன்னா கட்ட விரலை யார் கேட்டான்னு தெரியும்ல, யார் இப்பையும் கேட்குறான்னு தெரியும்ல, எதுக்கு கேட்கப்பட்டதுன்னு வரலாறு தெரியும்ல, தலைக்கறி எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியும்ல. இன்றைக்கி கேட்டீங்கன்னா உனக்கு அடி உழுவுன்னு நவீனமாக சொல்கிறாரு பாரு. அடிப்பேன் ஆரூரானே, உனக்கெல்லாம் அடி உழுவோம். ஆரூர் அகத்தீரே நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். ஒரு கவிஞன் கேட்குறான், எங்கள் வீட்டு குடிசையெல்லாம் எரிஞ்சப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். நீ எங்கே போன, நீ என்ன பண்ணி கிழிச்ச? இந்த பக்கத்தில் இருக்கிற என் ஊரில், என் ஊருக்கு பக்கத்தில் இல்லையா, என் ஊர் தானே எல்லாம், அதுதானே நம்ம தமிழ் சமூகம் சொல்லி கொடுத்துருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிச்சா இல்லையா? அன்னைக்கே பெரிய பெரிய விஷயங்களை பேசிட்டு போயிட்டான் இல்லையா? அந்த இலக்கியம் நமக்கு பெருமையையும் தருகிறது, வாழ்க்கையை மட்டும் தரல, பெருமையும் தருகிறது. இந்த ராமையாவின் குடிசைக்குள் 44 உயிர்கள் எரிந்தபோது நீ எங்கேயா போன, ஏசுநாதர் எங்கேயா போனார் அப்படின்னு சென்னல்ல சுந்தர பெருமாள் அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்ட்டு அழகாக வரியை வைக்கிறாரு. இதே தியாகராஜர் அன்னைக்கே கேள்வி கேட்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கேட்க மாட்டியா என்ன, நான் பேசினா அவன் காதில் விழுவாதா அப்படின்னு கேட்ட அதே பாடல் வேறு வேறு வரிகளில் இன்னைக்கு நவீன இலக்கியங்கள்லையும் இருக்குது. நிலாதரன் ஒரு கவிஞர் கோட்டூரில் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், கொம்புங்கிற வெளியீட்டில் புத்தனின் அருவாள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு, மிக செறிவான முக்கியமான தொகுப்பு. அந்த தொகுப்பில் நான் சொல்கிறது இருக்கு, இந்த வரிகள் இருக்கு அப்படியே. என்னோட இந்த புத்தனின் கதிர் அருவாள் எதை அறுக்க பிறந்தது அப்படின்னு எழுதுறாரு. நிறைய வரிகள் இருக்கு, அது சொன்னோம்னா நேரம் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கையை சொல்லுவது, வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பது இலக்கியம். அது மட்டும் இல்லை, அது எனக்கு பெருமையும் தருது. எப்படிப்பட்ட பெருமையை தருது? இந்த லிட்ரேச்சர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இது களஞ்சியம். உலக நாடுகள் பயந்து வியக்குது. இன்னொன்று சீக்கிரட்டையும் சொல்லிடுறேன், உலக நாடுகளின் கார்ப்பரேட்டு நம்மளோட லிட்ரேச்சரோட கவிதைகளை எடுத்து படிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? இங்கே எல்லாம் என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு படிக்கிறாங்க. நம்ம சிலப்பதிகாரத்தை அவன் படிக்கிறான், நம்ம படித்தோமா? சிலப்பதிகாரத்தில் இருக்கிற அத்தனை அறுசுவைகளையும் நாம் உணர்ந்தோமா? கேள்வி தானே. அந்த அந்த நடந்த பாதை இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, திருவாரூர்லாம் தாண்டி தானே இப்படி போயிருக்காங்க. இங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து பூம்புகார்லேருந்து திருவாரூர் தாண்டி இப்படி போகும்போது சிலப்பதிகாரத்தில் ஒரு பாட்டு வரி இருக்குது, போய் படித்து தேடி பிடிங்க, அப்போ தான் நல்லது வாழ்க்கைக்கு. என்ன வரியா? ஒரு பழம் அப்படியே வெடித்து பழுத்து தொங்குதான், அதில் நரவம்லாம் அப்படி இளைஞ்சு போகுதான், தேனீக்கெல்லாம் சுற்றுதான், அதுக்கு மேலே தேன் கூடு கட்டியிருக்கான். அந்த தேன் கூட்டில் தேன் யாருமே பறிக்காமல் அப்படி சொட்டி பலாப்பழத்தில் விழுந்து அந்த சுவையை சேர்த்து கீழே வந்து சும்மா விழுதான். எப்படி வரியெல்லாம் இருக்கு பாரு. இதை விட சொற்பமான ரசனையான வரிகள்லாம் இருக்குது, தேடி பிடிச்சி படிக்கணும். கவித்துவமான வரிகள், நம் மனதை இலகுவாக்குற வரிகள் இருக்குது. வாழ்க்கையை சொல்லித்தருது, அறத்தை சொல்லித்தருது, பெருமையை சொல்லித்தருது. தமிழில் இல்லாத இலக்கணங்கள் இல்லை. உலகின் 6 செம்மொழியில் முதல்
செம்மொழியாக பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலக்கியம் பேசப்பட்டது, படிக்க தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தது என்ன, கீழடியை தோண்ட 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 பெருமை உச்சேறிக்கிட்டு போகுது. ஐஏஎஸ் ஆர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, கீழடியை தோண்ட 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 என்னவா, சங்க இலக்கியம் தொட்ட இடமும் விட்ட இடமும் அங்கே என்னது, நமக்கெல்லாம் மோஞ்சதாரோ இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல வரலாற்று, இது அங்கே என்ன விட்டுச்சுன்னு பார்க்குறாரு. அப்போ வரலாறு நம்ம படிக்க படிக்க, தமிழ் இலக்கியத்தின் படிக்க சமூகங்கள் அப்படியே விரிந்து பார்க்கப்படுது. எப்படி வாழ்ந்தான் பாருன்னு தெரியுது. ஆதன் பேர் வைக்கிறோமா நம்ம யாராவது? ஆதன் அன்னைக்கே என்ன இருக்கான், கிறுக்கி வச்சிருக்கான் தமிழில். அன்னைக்கு இருந்த மொழி வடிவம் வரி வடிவத்தில் கிறுக்கியிருக்கான். இன்னைக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. நம்ம வரலாறை படித்தோமா, வரலாறை மீட்டுவது தான் படைப்பு இலக்கியங்கள். வரலாறை மீட்டி மீட்டி பார்க்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும், திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நினைவுபடுத்துறது தான் கவிதை. வெண்மணியில் நடந்ததை ஏன் நினைவுபடுத்தணும்? அப்போ தான் அதனோட அரசியல் புரியும், அதற்கான பின்புலம் தெரியும். நீ உயிருக்கு இறங்குனாயான்னு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் இலக்கியம். உன் மனதை அகழ்ந்தெடுக்கும், உன் மனது சிடுக்குகளை நீக்கும். ஒவ்வொருத்தரோட மனதையும் தொட்டு பிழிஞ்சி சாறு பிழிக்கும், ரசனையை மட்டும் சொல்லாது. இதே மன்னார்குடியில் காமராசன்னு முதல்ல கவிதை எழுதினவர் சொல்கிறாரு, அது என்னது, எவ்வளோ நாளைக்கு தாயா வண்டத்தி பூச்சை பற்றியே சொல்கிறது, நான் எப்போது பறப்பதுன்னு கேட்குறாரு. எவ்வளோ அருமையான வரி, முக்கியமான வரி. நான் எப்போது வண்ணத்தி பூச்சியாக மாறி பறப்பது? ஏன்னா நீ உரியா பறக்க, ஒரு பெண்ணை சுதந்திரமாக சிந்திக்க விடுதா இந்த சமூகம்? அப்போ நம்ம படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. அன்னைக்கு போற்றின அந்த கவித்துவமான வரிகள் என்ன சொன்னிச்சுன்னு சொன்ன, பெண்மைக்கு யாராவது ஏதாவது துன்பம் இழைத்தா அந்த சமூகம் கெட்டு போயிடும், அந்த வீடு கெட்டு போயிடும், அந்த நாடு கெட்டு போயிடும், மொத்தமாக உலகமே கெட்டு போயிடும். புத்தன்லேன்னு சொல்லிட்டு வர்றான், காந்தி சொன்னார், பாரதியார் சொல்கிறான், பெரியார் சொன்னார். பெரியார்னா அலர்ஜி ஆயிடுவாங்க பாதி பேர். எல்லாரும் சொன்னோம், கேட்டோமா, அந்த பெருமையை உணர்ந்தோமா, அதை செயல்படுத்தினோமா? கேள்வியை நீங்கள் கேட்டுக்குங்க, நானும் கேட்டுக்கிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த விஷயத்தில் என்னவா, நீங்கள் எப்படி தெளியணும்னு சொல்கிறார். சித்தம் தெளிவீர்கால், திருவாரூர் அகத்தீரே சித்தம் தெளிவீர். உங்கள் பித்தம் நீங்கணும்னு அப்பயே பக்தி பாடலில் பாடியிருக்காங்க. உங்கள் பித்தம்லாம் நீங்கணும். எது பித்தமாக இருக்குது? பொறாமை பித்தமாக இருக்குது. சரியா? நமக்கான எதெல்லாம் நமக்கு பித்தமாக இருக்குது, நம்ம தலையை குடைச்சல் கொடுக்குது, வாழ்க்கைக்கு எது துன்பம் தருது, ஏன் இன்பம் பயக்கலை, அப்போ நம்ம எப்படி நம்மளை வளர்த்துக்கிறது, இந்த விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும். சிந்தனையை, பகுத்தறிவை வளர்க்குது. இதுவரைக்குமான இலக்கியம் கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், வேறு என்ன வடிவாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் நம்ம சிந்தனையும் பகுத்தறிவையும் மேலே உயர்த்துது, பெருமை தருகிறது, நம்ம உணர்ச்சியையும் உணர்வையும் சரியான வடிவத்தில் கொண்டுட்டு போகுது. சரியா? அப்படி ஆயின்னு கையை உயர்த்தி பேசுனா நம்ம எல்லாம் உணர்ச்சி வயப்பட்டு ஓடக்கூடாது. தமிழனுக்கு என்னன்னு பேர் இருக்குது, சென்டிமெண்ட் இடியட்ஸ்னு இருக்குது. ஆனால் உண்மையிலே தமிழன் சென்டிமெண்ட்ஸ் இடியட் கிடையாது. மிக அடித்தளமான அறிவை கொண்டவன், நிதானமாக சிந்திக்கக்கூடியவன். அப்போ தமிழ் யாரென நம்ம என்ன பண்ணிக்கணும், கேட்டுக்கணும். தமிழன் யாரென அவன் பின்புலம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் இலக்கியம் படிக்கணும். இந்த ஊரோட இலக்கியங்களை சொல்லிவிட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் நன்னிலத்தில் இருக்கார். கட்டாயம் நீங்கள் அவர் 2 புக்கையாவது வாங்கி படிக்கணும். ஒன்று சூழலியலாளர் எழுத்தாளர் நக்கீரனோட 3 விஷயங்களை படித்தா போதும். ஒன்று காடோடின்னு ஒரு நாவல், முக்கியமான நாவல். அப்புறம் அவரோட அதுக்கு முக்கியமானது என்னென்னா,
அவரோட அதாவது சூழலும் சாதியும் அப்படின்னு ஒன்று, சூழலியல் தமிழ்னு ஒன்று, சூழலியலும் தமிழும் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது, அதில் முக்கியமான விஷயங்கள் பெருமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம், 34 பேரோட முன்னாடி எழுதின ஆட்களையும் சேர்த்து இன்றைக்கி எழுதுகிற ஈசன் இந்த பகுதியில் இருக்கிற ஆடையும் சேர்த்து முக்கியமான ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்காரு. நம்மளோட சிவகுருநாதன் தொகுப்பு. ஏரோட்டம்னு இருக்கும், தேடி பிடிச்சி வாங்க. அந்த ஏரோட்டம்னு ஏன் பேர் வச்சார்? தேரோட்டம் தான் முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி. இந்த அடையாளம் தேர்கள் வந்து சேரிக்கு வரவில்லைன்னு ஒரு நூல் இருக்குது. ஆடலரசன் எழுதின ஒரு கவிதை, சேரிக்கு தேர் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது. அதில் அந்த கதையில் திருநங்கை நேகா, திருவாரூரை சேர்ந்தவங்க பக்கத்தில், அந்த கதை அம்மாவை மன்னித்தல், திருநங்கையாக ஒதுக்கப்படுற ஒரு விஷயத்தை வச்சு எழுதின முக்கியமான கதை. 34 கதை இருக்குது, அதில் என் கதையும் ஒன்று. என் கதையில் என் ஊரை பற்றி முத்துப்பட்ட கொஞ்சம் மன்னார்குடி இதெல்லாம் கலந்து எழுதியிருப்பேன். அதில் பெருமைப்பட வேண்டியது இந்த நேகா கதைக்காக, இந்த நேகாவுக்காக. ஏன்னா அவங்க திருநங்கை, அவங்களது சமூகமே ஒதுக்குது. அவங்களுக்கு மாற்று ஒரு பேரை வச்சு அவங்கள மேலே கொண்டு வந்தது இந்த அரசாங்கம். இது முக்கியமானது, இதுக்கு கைத்தட்டலாம். நீங்கள் எல்லாருக்கும் நேகாவுக்கு கைத்தட்டலாம். நேகா யாருன்னு உங்கள் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் தேடி பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். அவங்க வெளியில் வர்றதே பெருசு, அவங்கள மதிக்கிறது பெருசு. இந்த அரசாங்கம் அவங்கள மதிக்குது, மதித்து மேலே துப்பாட்டி கதை எழுதுன்னு சொல்லியிருக்கு. அவங்களையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கோச்சிக்காதீங்க யார் இருந்தால், இப்படி தான் காமிப்போம் இல்லையா? 8 கண்ணு 9 அப்படின்னு சொல்லுவோம், 10 கண்ணு இப்படி ஏதாவது சொல்லுவோம் கிண்டலாக. அந்த மாதிரி சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கறது இலக்கியம். முக்கியமாக யாரை நீங்கள் பார்க்கவில்லையோ உங்களை பார்க்க வைக்கிறது இலக்கியம். அதான் முக்கியம். ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாத்துக்கும் கீழானவர்களிலும் கீழானவர். காந்தி சொன்ன கடையனுக்கும் கடை தேற்றம், அது இலக்கியத்துக்கு உங்களுக்கு தருது. அந்த செழுமை இலக்கியத்தில் உண்டு. அதே மாதிரி அலையாத்தி செந்தில் எங்கள் ஊருக்காரு, தில்லைவிழாக்காரு, கோட்டவம். நமக்கு கோட்டவம்னா என்னன்னு தெரியும், அதை பார்த்துக்குங்க. கோட்டவம் சிறுகதை தொகுப்பில் நான் சொன்ன அந்த முனியாண்டிகிட்ட பேசுகிறவனும் அழகான ஒரு கதை இருக்குது, தேடி போய் வாசிங்க. அப்புறம் கவிஞர் தம்பின்னு ஒருத்தர் நன்சை பதிப்பம் வச்சு பெரிய ஆளாக இருக்கார். கவிஞர் நிலாதரன் சொன்ன ரைட்டா, கவிஞர் துவாரகா சாமிநாதனும் சேர்த்துக்கிறீங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நேரம் கருதி அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி வாசிங்க. வாசித்தால் என்ன நடக்கும்? இந்த 5 நடக்கும். உங்கள் மனம் விசாலமடையும், உங்கள் அறிவு பெருகும். உங்கள் அறிவு பெருகி இருள் போக்கும், துன்பமெல்லாம் நீங்கும், மனச்சிடக்கு நீங்கும், பிறழ்வு நோய், மனப்பிறழ்வு நோய் போகும். அதுக்கு வேணால் ஒரு பாடல், ஒரு நாவல் சொல்கிறேன். எம்பியோட முக்கியமான காதுகள் நாவலை போய் படித்து பாருங்கள். பெரிய பெரிய ஆளுங்களை பற்றி நான் சொல்லலை, இவங்களாம் சின்ன ஆள், நம்பூர்காரவங்க. படித்து இலக்கியத்தின் அடித்தளத்தில் நின்று உயர பாருங்கள். அதுக்கு தான் அவ்வளோ உயரத்தில் என்ன வச்சுருக்கோம்? சிலை வச்சுருக்கோம். அந்த உயரத்தில் நின்று எட்டி பாருங்கள். முப்பாட்டம் தோளில் ஏறி நின்று பாருங்கள். இலக்கியத்தின் படிகளில் ஏறி நின்று பாருங்கள். உங்கள் மனம் விசாலம் அடையட்டும், உங்கள் மனம் நெகிழ்ந்து போகட்டும், கருணை மிகுந்ததாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னை அழகாக அழைச்சிட்டு வந்த சுந்தர் சாருக்கும், எனக்கு எல்லா உதவியும் செய்த அந்த வண்டி டிரைவருக்கும் மிகுந்த நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.